உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகட்டில் நான் மோகன். இன்னைக்கான வீடியோல இந்த 2021 ஜனவரி மாதத்துக்கான சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பத்தி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். சோ அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்ன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஏர் விஷுவல் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஸோ ஏற்கனவே ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஏர் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் என்னுடைய லொகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக நான் இருக்கிற இடம் கும்மிடிப்பூண்டி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்குன்னு பாருங்க. அன்ஹெல்தி ஃபார் சென்சிட்டிவ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கு. 112 பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 156 கொடுத்துருக்காங்க பாருங்க. பீஜிங், அதாவது அதர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க 156. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து 127. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு 62 கொடுத்துருக்காங்க. ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏர் குவாலிட்டியானது இருக்கு. நம்ம இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் என்னென்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் இங்கே வர்றதுனால எந்த அளவுக்கு ஏர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இங்க வந்து மேப்பும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த மேப் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரையறுத்து வச்சிருப்பாங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நியூட்ஸ் நாட் மீ. ஸோ எக்ஸாக்டா எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்க வந்து வொக்காபுலரிஸை ரொம்ப ஈஸியா பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் நமக்கு இந்த வொக்காபுலரினால தான் நமக்கு வந்து பிரச்சனையா வருது இங்கிலீஷ் பேசுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்தா நீங்க எளிதாக கத்துக்கிற மாதிரி கேமிங் வழியிலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வேர்ட் செக்கர், அதுக்கப்புறம் கேமிங் மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நான் கேம் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ ஆல்ரெடி இங்க வந்து பார்த்தா நிறைய பேர் ப்ளே பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியுது இல்லையா? கீழே பார்த்தா என்னோட நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமாக நான் டைரக்டா கேம் ஸ்டேட்டஸ் இருக்குல்லையா கொடுத்து உள்ள போயிடுறேன். இங்க வந்து பாருங்க பாதர். ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் அப்படின்ட்டு பார்க்குறேன். அனாய். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வொக்காபுலரிஸ் நீங்க ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். போல்டுக்கு என்ன இருக்கும்? ஸ்விஃப்ட், சாரிங்க, டேரிங். ஸோ அதுதான் எக்ஸாக்ட் மீனிங். நமக்கு தெரியல பாத்தீங்களா? ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து அடிக்கடி கேமிங் மாதிரி நீங்க வந்து ப்ளே பண்ணும்போது அதுக்கான எக்ஸாக்ட் மீனிங்ஸ் பார்த்தா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மிடில் அப்படிங்கிறது சென்டர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளஃப், அதுக்கு வந்து டிசீட். ஸோ இது மாதிரி மீனிங்ஸ் பார்த்தா நீங்க வந்து அடிக்கடி பார்த்தா உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுனால ஈஸியா நிறைய வெக்காபுலரிஸை நீங்க வந்து லேர்ன் அதை பண்ணலாம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இதுக்குள்ள உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ்க்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம டைம் டு டைம் ஏதாவது ஒரு வார்த்தை பார்த்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியில வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தா நீங்க வந்து அடிக்கடி போய் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் நீங்க வந்து கத்துக்கிறது மூலமாக எளிதாக நீங்க வந்து வொக்காபுலரிஸை லேர்ன் பண்ண முடியும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கிளிம்பா அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனுங்க. அது மியூசிக்ல ஒரு வகையை நினைக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு லைன்ல பார்த்தா நீங்க வந்து கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரியான சவுண்ட் வரதை நீங்களே பார்த்தா வந்து கவனிக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வாசிக்கும் போது அது வந்து ஒரு விதமான மியூசிக்கா இருக்குது. ஸோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேஞ்சஸ் கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லைன்ஸ் இருக்கு. அந்த 3 லைன்ஸ் டேப் பண்ணிட்டு அங்க போயிட்டு நீங்க எடிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ 3 லைன் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு அதோட கலர்ஸ் பார்த்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்ல அது டிஸ்பிளே ஆகிற பேக்ரவுண்ட் கலர் இது. கீழே பார்த்தா வந்து டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீ அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல இருக்க கீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நம்ம சேஞ்ச் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் பார்த்தா நமக்கு வந்து கிடைக்குது. இங்க பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நீங்க வந்து ப்ளே கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா இருக்குங்க, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் லிட் போட்டோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். போட்டோ கம்ப்ரஸருக்கான இந்த அப்ளிகேஷன்ல நீங்க வந்து கம்ப்ரஸ், ரீசைஸ் மற்றும் கிராப் கூட பண்ணிக்கலாம் உங்களுடைய போட்டோஸை. எக்ஸாம்பிளுக்கு கம்ப்ரஸ் பட்டன் நான் வந்து கிளிக் பண்றேன். இங்க ஒரு போட்டோ வந்து பார்த்தா நான் செலக்ட் பண்றேன். ஸோ எனக்கு தேவையான மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் அந்த போட்டோஸ் பார்த்தா நான் வந்து கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, சைஸ் அப்படிங்கிறத. இதை மேக்ஸிமம் சைஸுக்கு பார்த்தா நீங்க வந்து இப்படி கம்ப்ரஸ் பண்ணிக்கங்க. கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் கம்ப்ரஸிங் அப்படின்ட்டு பாருங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸ் ஆனது ஆயிடும். ஸோ நமக்கு வந்து கம்ப்ரஸ் ஆனது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்க வந்து ரீசைஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட ரீசைஸ் கூட பண்ணிக்கலாங்க. அதே போட்டோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதே ரெசல்யூஷன் எல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டா போதுமானது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரீவியஸ் போட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதுவும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம. ஸோ மறக்காம இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஆட்டம் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு மெடிடேஷனுக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனுங்க. இதுல 21 டேஸுக்கான உங்களுக்கு மெடிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டேஸுக்கும் நீங்க அதிகபட்சமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஒரு 5 நிமிடம் தான். ஸோ உள்ள போனோம்னா பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் மெடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பிகின் செஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டுது. ஸோ இது ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்மளுக்கு வந்து செஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு 4 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு மெடிடேஷனுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ காமாக இருந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா ஒரு நாளைக்கு. ஸோ இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக 21 நாளைக்கு ஒரு கிளியரான ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வருவீங்கன்றதுல கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ நல்ல அப்ளிகேஷனுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆப் சீரிஸில் வரக்கூடிய 2021க்கான சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி பார்த்தோம். வீடியோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதிலும் வந்து வீடியோ பேசுது. நான் உங்களுக்கு நன்றி. வணக்கம். Are you listening? Damn.